ஸோ இப்போ வந்து டைரக்ட் டாக்ஸேஷன்ல we are going to see ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ அலவன்சஸோட முடிச்சோம் நேற்றுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்க்க போகிறோம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸில் வந்து ஸோ த ப்ரொவிஷன்ஸ் ஆர் லைக் திஸ். ஸோ கிராஜுட்டி பார்த்தோம், பென்ஷன் பார்த்தோம், அதுலேயே வந்து அன்கம்ப்யூட்டட் பென்ஷன், கம்ப்யூட்டட் பென்ஷன், அதுக்கப்புறம் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், ரிட்டன்ச்மெண்ட் காம்பன்சேஷன், ஆன்யூட்டி, ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் salary, அப்புறம் வந்து ஜென்ரல் ஐடியா அபவுட் ஆல் அலவன்சஸ் என்ன அதெல்லாம் வந்து நம்ம கோத்ரூ பண்ணோம். ஸோ இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா இதில் வந்து டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்டட். ஒன்று வந்து ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் ஈக்குவல் டு 50% ஆஃப் salary இன் கேஸ் ஆஃப் மெட்ரோஸ். மெட்ரோஸ்னா என்ன? டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கட்டா, பெங்களூர். அப்புறம் வந்து ஆர் 40% ஆஃப் salary அப்பார்ட் ஃப்ரம் த குர்கோன், பூனே, இண்டோர், குவாஹாட்டி, மதுரை, அதெல்லாம் வந்து 40% ஆஃப் salary. எக்ஸஸ் ஆஃப் ரெண்ட் பெய்ட் ஓவர் 10% ஆஃப் salary. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பிளஸ் கமிஷன் அஸ் அ பர்சன்டேஜ், ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆன் டர்ன் ஓவர், இதெல்லாம் இருக்கு. இப்போ இதுல வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கணும்னா, இந்த சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். Resident of Ajmer receives 11,48,000 as basic salary during the previous year. இதுல வந்து he gets 1,14,800 as dearness allowance forming part of basic salary, 7% commission on sales made by him. இதுல 1,16,000 is getting as a house rent allowance. Sales கொடுத்திருக்காங்க. 2,15,800 as house rent. Determine the quantum of exempted house rent allowance if he opts for old regime. ஸோ ஓல்ட் ரிஜிம் ஆப் பண்ணானாக்கா எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா, see first, as far as any salary sum is concerned, first we should know whether he is a government employee or a private employee. Number two, whether he is in a no metro city or a non-metro city. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க எப்பவுமே செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். சம்பளம் எடுத்த உடனே ப்ரொவிஷன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ, வி ஷுட் சி அப்சர்வ் ஆல் தீஸ் திங்ஸ். அதே மாதிரி salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் எதுக்கு என்னன்றதை கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹியர் வந்து இட் இஸ் யூ ஹவ் டு ரைட் த ப்ரொவிஷன். எப்படின்னா ஹெச்ஆர்ஏ ரிசீவ்னா மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸம்டட். ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் 40% ஆஃப் தி salary. 40 salary ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஹெச்ஆர்ஏ என்ன? பேசிக் பிளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் பிளஸ் கமிஷன். இது மூணு தான் வந்து ஹெச்ஆர்ஏயோடது. அப்போ அதுல வந்து பேசிக்னா எவ்வளோ? 1,14,800. சாரி, 11,48,000. 1,14,800 டிஎன்எஸ் அலவன்ஸ். கமிஷன் வந்து 10,36,000ல 7%. ஸோ 76,020. ஸோ ஆல் டுகெதர் 13,38,820 வந்து salary for the purpose of HR. இதுல வந்து you will have to calculate your 40%. So you get 5,35,528. Rent paid minus 10% of salary. அப்படின்னா rent paid வந்து you have 2,15,800 minus 10% of salaryன்றது வந்து 13,38,820ன்றது 10%. So which is 81,918. இதான் வந்து rent paid minus 10%. So இதுல whichever is less, இது 81,918. அப்போ அதுதான் வந்து you have to take it as an exemption. So 1,16,000 minus 81,918 will give you 34,082. இது வந்து simple HRA problem. இப்போ coming to another book sum. So let's take house rent. Illustration 9. Taxable house rent அபிஜித்ஸ் வந்து ஆப்ஸ் ஃபார் ஓல்ட் ரிஜிம். ஸோ இப்போ வந்து பேசிக் salary, இப்போ ப்ரொவிஷன்ஸ் எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். ப்ரொவிஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இது வந்து அபிஜித் வந்து மெட்ரோல இருக்காரா நான் மெட்ரோல இருக்காரா பார்க்கணும். மெட்ரோ அபிஜித் வந்து ஹீ இஸ் இன் மெட்ரோ கொல்கட்டா. ஸோ இட் இஸ்
Same, he was posted to Kolkata. பூனே சாரி பூனேல இருக்காரு. பூனேல இருக்காரு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து ஹீ இஸ் ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரியில இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கான் 1/7/2025ல. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரைட் த ப்ரொவிஷன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 9. ஸோ இது அப்படியே ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இது அப்படியே ஃபார்மேட் காப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா மெட்ரோ. இப்போ ரைட் த ப்ரொவிஷன்ஸ். ஓகே. ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளோ இந்த சம்ல அவர் எவ்வளோ ரிசீவ் பண்றாங்க. ரெண்ட் பெய்டு வந்து ஹெச்ஆர்ஏ எவ்வளோ வந்து பேசிக் salary 50,000. இது ஹெச்ஆர்ஏ வந்து 40,000 per month. ஸோ 40,000 per monthனா ரெண்ட் பெய்டு 40,000 per month in Pune. ஹெச்ஆர்ஏவும் 40,000 per month. 1/7/2025 there is an increment in the basic salary. Okay, fine. 110ல ஸோ இன்க்ரிமெண்ட் வருது. 110ல வந்து ஹீஸ் இது பண்றாங்க. எம்ப்ளாயி பர்ச்சேஸ் இஸ் ஓன் ஃபிளாட். 2025ல ரெண்டு விஷயம் நடக்கிறது. ஒரு விஷயம் அவர் வந்து அவரோட பேசிக் salary வந்து இன்க்ரீஸ் ஆகுறது. இன்னொன்னு வந்து அவர் ஃபிளாட் ஒன்னு ஹையர் பண்றாரு கொல்கட்டால. as the same rent has to be posted in Kolkata அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2025 ஃபர்ஸ்ட் வந்து we will work it out. ஸோ 2025க்கு வந்து பார்த்தோம்னா இன்க்ரிமெண்ட் இன் பேசிக் சேலரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ 14லேருந்து 36 வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 3 months. ஸோ இப்போ இந்த சம்ல பார்த்தோம்னா இல்லஸ்ட்ரேஷன் 9ல பார்த்தோம்னா 3 months. ஏன்னா அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு பிஃபோர் இருக்கு இல்லையா. ஸோ 40,000 இன்டூ 3 எவ்வளோனா 1,20,000. ஸோ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளோ இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து 1,20,000 3 months. இப்போ வந்து இட் இஸ் இன் அபிஜித் வந்து எந்த இடத்துல இருக்காங்க. பூனா. பூனா இஸ் அ நான் மெட்ரோ. ஸோ 40% ஆஃப் salary. இதுக்கு பேசிக் எப்படி கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு 50,000. அப்புறம் வந்து ஒரு டிஏ வந்து ஒரு 20,000. கமிஷன் கிடையாது, 0.
ஸோ அப்போ வந்து 50,000 plus 20,000 எவ்வளோ? 70,000. 70,000. ஸோ 70,000. 70,000ல 70,000ல நம்ம வந்து இஃப் யூ கால்குலேட் 70,000 இட் இஸ் ஃபார் 1 month. ஸோ 70,000 into 3. ஸோ 2,10,000. 2,10,000ல 40% போட்டோம்னா சம் 84,000 வரும். ஸோ 84,000. அதுக்கப்புறம் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கான் அவன்? ரெண்ட் டோட்டலாக 1,20,000 3 மாசத்துக்கு. இதே 3 மாசத்துக்கு 10% ஆஃப் தி சேலரினா இட் வில் கம் அரவுண்ட் 21,000. 2,10,000 இது. ஸோ 1,20,000ல மைனஸ் 21,000 போட்டா 99,000 கிடைக்கும். அப்போ இதுல எது லீஸ்ட்? 84,000. அப்போ 84,000 will be my exemption. So 36,000 will be the amount. இதே மாதிரி நீங்க ஜஸ்ட் 2026க்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அதே மாதிரி ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ் 1,20,000. 40% ஆஃப் சேலரி. இங்க வந்து என்ன ஆகுதுன்னா 20 7 அந்த 1/7லேருந்து 9th மந்த்துக்குள்ள அப்பதானே அவர் வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ தட் 10,000 இன்க்ரிமெண்ட் வந்து வி வில் ஹாவ் டு இன்கார்பரேட். ஸோ 50க்கு பதிலாக இங்கே 60 ஆயிடும். ஸோ ப்ளஸ் 20,000 96,000. அதே மாதிரி 1,20,000 மைனஸ் 24,000. ஸோ 96,000. அப்போ விச் எவர் இஸ் லீஸ்ட் 96,000. அப்போ 24,000. அவ்வளோதான். அப்புறம் அடுத்த ரெண்டு மாசத்துக்கு 31/12 வரைக்கும். ஸோ அது வந்து எம்ப்ளாயி வந்து இஸ் பர்ச்சேசிங் இஸ் ஓன் ஃபிளாட். ஸோ அந்த பர்வியூல வராது. 110லேருந்து இஸ் ஹையரிங். அப்பனா 10 11 12 மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் 1,20,000. அப்போ என்ன பண்றாரு அவரு? கொல்கட்டா. ஸோ கொல்கட்டா போனா 50% ஆஃப் சேலரி. ஸோ 50% ஆஃப் சேலரி வரும்போது அதே 60,000 plus 20,000 into 3 months. ஸோ எவ்ரி 3 months 3 months 3 months. ஜான்வரிலேருந்து he is getting a new flat. So no more this HRA will be applicable for him. So what is very important, you should know the provisions. You should check out whether it is resident or non-resident, and you should know what is the definition of salary for the purpose of HRA. அவ்வளவுதான். ஸோ இது ஒரு சம் இம்பார்ட்டன்ட் சம்மா பார்த்துக்கோங்க. illustration 9. Next, coming to the point of allowances. Minimum of the following should be exempted. அப்படின்னா எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் சச் பர்பசஸ். இதுல எது மினிமம் அதை வந்து எக்ஸம்டட் பண்ணோம். ஸோ டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அஃபோர்ட்ஸட் அலவன்சஸ் வந்து minimum of the following should be exempted. Actual amount received, actual expenditure incurred for such purpose, minimum of the following. Next, children educational allowance இருக்கு. children educational allowance ரொம்ப சிம்பிள். இது வந்து ஓல்டு ஜிம்ல தான் இப்ப சொல்றது எல்லாமே ஓல்டு ஜிம்ல தான் அப்ளிகபிள் ஆகும். அங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு ₹100. ஒரு சைல்டுக்கு ஒரு மாசத்துக்கு ₹100. அப்ப 12 மந்த்க்கு எவ்வளோ? 1,200. அதே மாதிரி மேக்சிமமா 2 சைல்டுக்கு அதாவது ஆமா 2 சைல்டு 200 rupees. ஓகே. ஸோ 12 மந்த்ஸ்னா 2,400 வரைக்கும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் 100 per month per child to the maximum of 2 children or each children. ஆக மொத்தம் 2,400 ஆர் வாட் எவர் வேல்யூ விச் எவர் இஸ் லெஸ் அது வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். ஹாஸ்டல் அலவன்ஸ் அங்கே வந்து நம்ம இங்க 200ன்னு சொல்றோம் இல்லையா, இங்கே வந்து அது வந்து 1 சைல்டுக்கு 300. அப்போ 2 சைல்டுக்குனா 600. ஸோ மேக்ஸிமம் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 600 into 12 which is 7,200 maximum. Okay.
எஜுகேஷனல் அலவன்ஸ் வந்து 100 per month per child subject to the maximum of 2 children. ஹாஸ்டல் அலவன்ஸ் வந்து rupees 300 per month per child to the extent of 2 children. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து 10 subsection 2 எப்படி சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு எஜுகேஷன் அலவன்ஸ் 80 per child for his first child, 90 per month for his second child, 120 third child. தேர்ட் சைல்டோடது கண்டிப்பா கிடையாது. ஓகே. அதே மாதிரி ஹாஸ்டல் அலவன்ஸ் பண்றாங்க. இப்ப ஸ்டடி பண்றாங்க. எஜுகேஷன் அலவன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் டோட்டலா வந்து அவங்களுக்கு இஸ் ஆப்டிங் ஃபார் ஓல்டர் ஜிம். அது செக் பண்ணிக்கோங்க. ரூல் என்ன? 2 சைல்டு 12 மாசத்துக்கு ஹாஸ்டல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் 300 300 into 2 600 into 12 7200. இது வந்து 2400. இதான் வந்து ரூல். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷன் அலவன்ஸ் எவ்வளவு வாங்குறாங்க? 80 per month வாங்குறாங்க. ஓகேவா? சோ 80 per month 2 சைல்டுக்கு இது அப்பனா டோட்டலா 80 into 12 அப்புறம் 90 into 12 அப்புறம் 120 into 12 இதில் இதெல்லாம் வந்து அவங்க வாங்குறாங்க. 1160க்கு அவங்க ஆமா 120 into 12 90 into 12 80 into 12 3480 சாரி 3480க்கு அவங்க அலவன்சஸ் வாங்க. ஆனா எவ்வளவு அலவன்சஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது ஹாஸ்டல் அலவன்ஸ்? 1000 per month. 1000 per monthனா என்ன? 1000 into 12. ஓகே. சோ 12000 கிடைக்கிறது. எக்ஸாம்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 7200 ரூபாய் வரைக்கும். அப்போ என்னோட டாக்ஸ் பில் எவ்வளோ? 4800. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து மொத்தமா வந்து 3480 இல்லையா? ஆனா அவங்களுக்கு எக்ஸாம்ஷன்ஸ் ஆக்சுவலா என்ன? ஒரு ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு 80 தான். ஆனா அவங்க வந்து 100 வரைக்கும் எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. செகண்ட் சைல்டுக்கு வந்து ஆமா. எக்ஸாம்ஷன் வந்து ஒரு 200 ஒரு ஒரு சைல்டுக்கு வந்து 100 மூணாவது சைல்டுக்கு அந்த எக்ஸாம்ஷன் கிடையாது. ஸோ 100 ஃபர்ஸ்ட் அதாவது 2 சில்ட்ரனா இருந்ததுன்னா எது லோவஸ்டோ ஓகே அதாவது 80 அதுதான் எடுத்துக்கணும். 80 90 எது லோவஸ்டோ அதான் எடுத்துக்கணும். இஸ் நாட் கன்சிடர்ட் டு அவைல் தி ஹையஸ்ட் டிடக்ஷன். எஜுகேஷன் சில்ட்ரன் வந்து இஸ் அலௌட் ஒன்லி ஃபார் ஒரு 2 சில்ட்ரனுக்கு மட்டும் தான் பண்ணுவோம். அப்படியே 80 90னா எது லோவஸ்டோ அதுதான் எடுத்துக்கணும். அப்ப 100க்கு எடுத்துட்டு which is the lowest one rupees 80. so 80க்கு வந்து 80 90ல வந்து lowest வந்து 80. so 100 ஓவராலா சைல்டுக்கு அதுல வந்து 90 அதாவது 80 வந்து லோவஸ்ட். மேக்ஸிமம் பெனிஃபிட் என்னன்றத ஃபுல்லா நம்ம வந்து கிளைம் பண்ணினப்போ 90 ரெண்டு சைல்டோட இது பார்த்தோம்னா 90. அப்போ ரெண்டு சைல்டுனால ஒரு சைல்டுக்கு 100 இன்னொரு சைல்டுக்கு 90. அப்போ 190 into 12 எவ்வளோ? 2280 1200. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get 6000. நெக்ஸ்ட் illustration 11. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுல என்ன நீங்க மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரைட் த ப்ரொவிஷன், தென் யூ ஷுட் ரைட் த வெதர் ஓல்ட் ரெஜிமா நியூ ரெஜிமான்னு பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க 3 சில்ட்ரன் 2 ஆஃப் தெம் ஸ்டடிங் இல்லையா? எக்ஸன் வந்து ஏ லிமிடெட் உட்காந்துட்டு இருக்காங்க. எஜுகேஷனல் மந்த்ஸ்க்கு 500 per month. ஸோ 500 into 12 6000. எக்ஸம்ஷன் வந்து மேக்ஸிமம் ரெண்டு சைல்டுக்கு எவ்வளோ? 100 into 12 into 2. ஸோ 3600 மிஸ்டர் எக்ஸ்க்கு பண்ணிடலாம். மிஸ்ஸஸ் எக்ஸ்க்கும் அதே பண்ணிடலாம். அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்டல் அலவன்ஸ் ரெண்டு சைல்டுக்கு 300 ரூபாய். அப்போ 7200 7200 த்ரூ அவுட் ஆயிடும்.
ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு நல்லா? இதுல எதுவும் டவுட் இல்லையே? சூப்பர். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். ட்ரக் டிரைவர்ஸ் அலவன்ஸ் அப்புறம் available if it opts for old regime. Any allowance granted to an employee working in any transport system to meet his personal expenditure during his duty performed in the course of running such transport, provided such a employee is not in the receipt of daily allowance. See, truck driver allowance வந்து அவனுக்கு வந்து அவனோட பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் மீட் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஓகேவா? டெய்லி அலவன்ஸ் இல்லைன்னா அவன் இந்த அலவன்ஸ் வாங்கிக்கலாம். மினிமம் எப்படின்னா 70% ஆஃப் தி அலவன்ஸ் ஆர் 10,000 பர் மந்த். சப்போஸ் அவனுக்கு டெய்லி அலவன்ஸும் இதோட இருந்ததுன்னா அப்போ ஃபுல் அலவன்ஸும் டாக்ஸபிள். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எப்படின்னா ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் 3,200 பர் மந்த் விச் எவர் இஸ் லெஸ். இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். இப்போ வந்து அசசி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், ஒர்க்கிங் அவுட் சைடு இந்தியாவா இருக்கணும். எனி அலவன்ஸ் ஆர் பர்கசைட் டு சச் எம்ப்ளாயி வில் பி ஃபுல்லி எக்ஸம்டட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் யுஎன்ஓ கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அலவன்ஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்க, பேசிக் பெய்ட் பை யுஎன் டூன்னா டாக்ஸபிள் கிடையாது. கம்பன்சேட்டரி அலவன்ஸ் கண்டிப்பா எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். அதே மாதிரி ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஓகேவா, அந்த மாதிரி இருந்தா தே ஆர் நாட் அட் ஆல் டாக்ஸபிள். சுப்ரீம் கோர்ட் இருக்கிறவங்க ஃபுல்லாவே அவங்களுக்கு என்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸம்ட் அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து டீடைல்டு சம் போறோம். டீடைல் சம் போறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். பேசிக் salary இது நீங்க கண்டிப்பா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேசிக் salary ஃபுல்லி டாக்ஸபிள், டியர்னஸ் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள், எஜுகேஷன் அலவன்ஸ்னா ஒரு சைல்டு ஒரு மந்த் ₹100 மேக்ஸிமம் ஆஃப் 2 வந்து டாக்ஸபிள். ஹாஸ்டல் அலவன்ஸ் வந்து ஒரு சைல்டு ஒரு மந்த் 300 மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன் வந்து டாக்ஸபிள். மெடிக்கல் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் ஃபுல்லி டாக்ஸபிள். சர்வெண்ட் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். சர்வெண்ட் அலவன்ஸ், சிசிஏ, என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸபிள். அசிஸ்டன்ட் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். சப்போஸ் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. ஆனா ஃபுல்லி டாக்ஸபிள்ன்றது ஜெனரலா எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டும் ஃபுல்லி டாக்ஸபிள். போனஸ், கமிஷன், ஃபீஸ் எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிள். ஹெச்ஆர்ஏ அலவன்ஸோட இது என்ன? ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் லெஸ் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் actual amount received 50% of the salary in case of metro, 40% of the salary in case of non-metro. அதுக்கப்புறம் rent paid over excess of 10% of salary, whichever is minimum is exempt from tax. So இந்த ஒவ்வொரு சம்க்கு அகெயின்ஸ்டா ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த இதுவும் டியர்னஸ் அலவன்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டாக்ஸபிள். இந்த சம்மும் அதே மாதிரி தான். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹாஸ்டல் அலவன்ஸ்க்கு, ட்ரெஸ்ஸில் ஃபுல்லி டாக்ஸபிள். இதெல்லாமே நீங்க ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். கஷ்டமே இருக்காது. ஓகே, ஸோ இதோட நான் வந்து அலவன்சஸ் வந்து முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பெர்குசைட்ஸ் பார்க்கலாம்.